வபரகாத்துஹு. புனிதமான இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நமது பள்ளியின் நிர்வாக நிகழ்வுகளை சென்ற ரமலானிலிருந்து இன்று வரை ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இன்று நான் வந்துள்ளேன். பள்ளி நிர்வாகம் ஒரு 3 கட்டமாக செயல்படுகிறது. ஒன்று பள்ளி நிர்வாகம், இரண்டாவது மக்தப் மதரசா, மூன்றாவது நிஸ்வான் மதரசா. இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளிக்கு வரும்போதே தெரியும். ஒரு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கல்ச்சரில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா நம்மளுடைய இமாம் மற்றும் நம்மளுடைய மோதினார். அவருடைய பணியை யாரும் சொல்கிறது கிடையாது. மற்றவங்கள மாதிரி வியாழக்கிழமை ஆயிடுச்சு மேட்டை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்றதான் எதுவுமே சொல்கிறதில்லை. அவருடைய பணி கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சிட்ருப்பார். அதே மாதிரி இமாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வேலையை நம்ம தொழுகைக்கு தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா வேலையும் இருப்பார். என்ன வருஷத்தில் ஒரு மாதம் கரெக்டாக லீவ் எடுத்துகிட்டு போவார். அந்த ஒரு மாதத்துக்கும் வேற ஒருத்தரை நியமிச்சுட்டு போவார். இது ஒரு கட்டமாக நடைபெறுகிறது. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியில் காலையில் ஃபஜ்ர் நமாஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா 8 மணி வரைக்கும் அல்லாஹ்வின் திருக்குரான் ஓதக்கூடிய சத்தம் இருந்து கொண்டே இருக்கும். பெரியவர்கள் ஓதுவார்கள், குழந்தைகள் ஓதுவார்கள். ஆனால் 8 மணி வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும். அதுக்காக ஒரு ஹசரத்தை நியமித்து காலையிலும் நடத்துகிறோம், மாலை அசரிலிருந்து இஷா வரைக்கும் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி நல்ல விதமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 15-20 பேர் அலிபேல ஆரம்பித்து நல்லபடியாக குரான் முடித்து ஒரு 6-7 வாட்டி முடிச்சிட்டாங்க. பசங்களை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 8-10 பசங்க குரானை முடிச்சுட்டு இந்த ரம்ஜான் மாதத்தில் கூட எல்லாம் இங்கே படிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இது ஒரு 2வது கட்டம். இதை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா நிஸ்வான் மதரசா காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் மக்ரிப் வரைக்கும் ஒரு 3 உஸ்தாதுகள் ஒரு தன்னார்வத்தோடு அவர்கள் தனியாக தரக்கூடிய ஹதியாலாம் ஒன்றுமே கிடையாது, குடும்பத்தை விட்டுட்டு வராங்க. அதில் 3 விதமாக பாடங்களை சொல்லித்தராங்க. 1 மணி நேரம் வர்ற லேடிஸுக்கு பெரியவங்களுக்கு ஒரு தனி பாடம், 2 மணி நேரம் டைம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு பாடம், இல்லை இந்த காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு 4 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா காலையில் இங்கே படிச்சுட்டு மத்தியானம் காலேஜ் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இவ்வளவு கட்டமைப்புகள் இருக்கிறது. கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது எங்களுடைய வேலை, உருவாக்கிட்டோம். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது பல குடும்பங்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள், சில குடும்பங்கள் பயன்படுத்துவதில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தர வேண்டும். இங்கே படிக்காமல் போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் தயவுசெய்து நான் வேண்டுகொள்வது என்னவென்றால் மக்தப் மதரசாக இருந்தாலும் சரி, நிஸ்வான் மதரசாக இருந்தாலும் சரி, பள்ளியோடு தொடர்போடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று மனதில் வையுங்கள். வருங்காலத்தில் அந்த மதரசாவை நிரப்புங்கள், மக்தபை நிரப்புங்கள். இந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சென்ற ரம்லானில் நாம் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருந்தோம். இதெல்லாம் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 66 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வக்ஃப் பண்ண ஒரு இடம். நல்லா நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 2000 சதுரடி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நிர்வாகம் ஏற்கனவே ஒரு 1/2 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வாங்கிடுவோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்ம வாங்கிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு 12,000 சதுரடி ஒரு பீமா பின்றவங்க தானம் பண்ணாங்க. அந்த தானம் பண்ணதை பல பேர் அதை ஆக்கிரமிச்சுட்டு என்னென்னவோ பண்ணாங்க. அது அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம தலைமுறையில் நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு மிகவும் அதாவது பெருமைன்னு சொல்லக்கூடாது, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் கிஃப்ட்டு. அது எத்தனை கோடி போகுது அது இதெல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய சொத்துக்கு மதிப்பே கிடையாது. அதை எடுத்திருக்கோம். இதை நம்ம என்ன வருங்களேன், இதை நம்ம எப்படி சொல்ல வரணும்னா, இதை பல பேர் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம இஸ்லாம் ஆஃபியர்கள், ரெவன்யூ அத்தாரிட்டிஸ், போலீஸ், நம்ம நெருங்கிய மகளாக்கக்கூடிய வரக்கூடிய செல்வந்தர்கள், எல்லார் மனசுலையும் அல்லாஹ் அந்த எண்ணத்தை போட்டான். நம்ம ஒன்றுமே செய்யல, ஒரு கருவி.
எப்படி கிடைச்சிச்சு என்ன பண்ணுறதெல்லாம் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் கிடைத்திருக்குது. அதை மேற்கொண்டு செழுமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இவ்வாறு இருக்க இந்த பள்ளிக்கு மேலும் மேலும் மெருகூட்ட ஒவ்வொரு நேரத்தில் முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சாமர்த்தியம். கடைசி நேரத்தில் அந்த எடுக்கிற நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து கூடி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நாமளும் அசைச்சு முத்தவள்ளிகிட்ட சொல்கிறேன், இல்லை மினிஸ்டர் கூப்பிட்டாருன்னா நம்ம போய் தாங்க அவனை மாற்றிக்கலான்னு. அந்த நேரத்தில் ஸ்திரமாக ஒரு முடிவு எடுத்தார், போகிறது இல்லைங்க, நம்ம வந்து மினிஸ்டர் கூப்பிட்டா கூட போகிறது இல்லைன்னு. அதனுடைய பயன்பாடு, அதனுடைய விளைவு நமக்கு அந்த இடம் கிடச்சிச்சு. அதனால் தலைமைன்றது அந்த யார் எது சொன்னாலும் அந்த நேர்மையாக கொண்டு போகிறார் இல்லையா, அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு இலக்காக இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய கருணையும் இருப்பதால் இந்த மஹல்லாவை நல்ல நிலையில் வைத்திருக்கிறோம். இது மேற்கொண்டு கொண்டு போவது ஜமாத்தார்களுடைய உங்களுடைய கையில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஜமாத்தார்களும் எந்த வகையிலும் நமக்கு வந்து உறுதுணையாக தான் இருக்கிறார்கள் என்பதை தவிர யாரும் நமக்கு இடையூறாக இருப்பதில்லை. அதை மேலும் மெருகூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சாதனை முடித்த நமது முத்தவள்ளிக்கு நமது சார்பாக அவருக்கே தெரியாது ஒரு பொன்னாடை போர்த்த வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. அதை பொன்னாடை போர்த்த மாதிரி MKMS அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்க தான் போகணும், MKMS தான் வந்து போகணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். விடுபட்ட நிர்வாகிகள் மேற்கொண்டு செய்ய வேண்டிய பிளான், ஆக்ஷன் பிளான் எல்லாம் வச்சிருக்காரு. அதை வரக்கூடிய முத்தவள்ளி மற்றும் நிர்வாகிகள் கூறுவார்கள் என கூறி பேச வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.